அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் நம்ம போகணும் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம போகிறோம் அப்படின்னா, இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறோன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ மணி நேரம் ஆகும்? குறைஞ்சது எத்தனை மணி நேரம் ஆகுங்க? இப்போ ட்ரெயினில் போகிறோன்னா 10 மணி நேரம் ஆகுமா? பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா அதே ஒரு 8 மணி நேரம் பஸ்ஸில் போனால். காரில் போனோம் அப்படின்னா ஒரு 6-7 மணி நேரம் ஆகும். இதே ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 1 ஹவரில் போயிடலாம் இல்லைங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரியன் தான் நம்ம நேரம்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போது நம்ம நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தி வெற்றி அடையணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நேரத்தை எப்படியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இதை நான் சொன்னேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ வந்து பர்ஸு வந்து ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? வீட்டில் ஒரு கேஷ் பாக்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? பணம் வந்து நம்ம பர்ஸில் வைக்கணும், வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்கணும். அதே மாதிரி நான் அப்படியே என்ன சொன்னேன்? மனம்தான் பணம் சொன்னேன். அப்போ மனம் யாரு? சந்திரன். அப்போது நம்மளோட முன்னோர்கள் வந்து எங்கள் வீட்டில் என்னோட அப்பத்தால எதில் வைப்பாங்க தெரியுமா? எங்கள் தாத்தாவை தெரியாமல் ஒழிச்சு வைப்பாங்க. எங்கே தெரியுங்களா வைப்பாங்க? அரிசி மூட்டையில் போய் வச்சுருவாங்க. அரிசி வந்து இது ட்ரம்மில் போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே கொண்டு போய் காசு வச்சுருவாங்க. எப்போவுமே அவங்ககிட்ட காசு இருக்கும். சரிங்களா? எப்போவுமே காசு வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா, நம்ம பீரோ வந்து எங்கே வைக்கணும்? குபேர மூலையில் வைக்கணும். சரிங்களா? குபேர மூலையில் பீரோ வைக்கணும். அங்கே வைக்கிற பீரோவில் நீங்கள் என்ன பண்ணணும்? மரப்பெட்டி ஒன்று ரெடி பண்ணி அதில் நீங்கள் காசு வைக்கணும். ஓகேங்களா? அந்த மரப்பெட்டியில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. அந்த மரப்பெட்டியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்காயின், அப்படியே நான் சொன்ன மாதிரி சுத்தி பண்ணி வெள்ளிக்காயின், அதுக்கப்புறம் என்ன பணம், நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டு பணம், நம்ம நாட்டு பணம், காயின், வெளிநாட்டு காயின் மெயின். ஓகேங்களா? வெளிநாட்டு காயின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் வைக்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கேஷ் பாக்ஸில் என்னென்ன பொருள் வைக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து வாசனை திரவியங்கள் எது வேணாலும் வைக்கலாம். ஓகேங்களா? வாசனை திரவியங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற என்னன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பணம் வைக்கிற இடத்துல அந்த பாக்ஸில் கண்ணாடி வைக்கும்போது அது என்ன பண்ணும்? ரெண்டா நம்மளுக்கு பிரதிபலிக்கும். அதனால ஒரு சின்ன கண்ணாடி. இது எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, குபேர மூலையில் ஒரு மர பாக்ஸு இல்லை தேக்கு மர பெட்டி அதில் வாங்கி அதிலெல்லாம் நீங்கள் அதை வைங்க. அப்போ அதில் வைக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, என்ன பண்ணுவோன்னா சின்ன பாக்ஸ் ஒன்று, பெரிய பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த பெரிய பாக்ஸில் வந்து சின்ன பாக்ஸில் வந்து அன்றாட தேவைக்கு நம்ம பணம் வச்சுக்கணும். அன்றாட தேவைக்கு இப்போ வந்து டெய்லி நம்ம வந்து எங்காவது எடுப்போம். டெய்லி காலையில் ஏதாவது செலவுக்கு, வீட்டு செலவுக்கு எடுப்போம். அதுக்கு நம்ம காசு எடுத்துக்கலாம். இதே பெரிய பாக்ஸில் என்ன பண்ணலாம்? பணம் வந்து நம்மளுக்கு நம்ம வந்து சேவிங்ஸ் மாதிரி பண்ணுவோம் இல்லையா? வர வருமானத்தை வந்து என்ன பண்ணிடலாம்? இப்போ ஒருத்தர் வந்து 50,000 வாங்குறாருன்னா அவர் என்ன பண்ணலாம்? கொண்டு வந்து வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணலாம். சரிங்களா? அப்போது இந்த பாக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? சின்ன பாக்ஸில் அன்றாட தேவைக்கு எடுக்கிறோம். பெரிய பாக்ஸு கொஞ்சமாக அதில் இருக்கும் பணம். எடுத்ததுமே நம்ம போய் என்ன பொட்டி வேணா நம்ம நிரப்ப முடியும்? அதெல்லாம் நிரப்ப முடியாது. அதெல்லாம் பணக்காரங்க வேணால் நிரப்பிக்கலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த குட்டியாக இருக்கும்போது நம்ம மனம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஐயோ இவ்வளோதான் இருக்குது காசு, நம்ம சம்பாதிக்கணும், இந்த பெட்டியை நம்ம நெப்பிடணும் அப்படிங்கிற உள்ளு உணர்வு நம்மளுக்கு தூண்டும். புரிஞ்சுதுங்களா? உள்ளு உணர்வு என்ன பண்ணும்? பெரிய பாக்ஸ், இப்போ பெரிய பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்க? ஒரு 10,000 வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 நம்மளுக்கு என்ன, நம்ம கண்ணுக்கு எப்படி தெரியும்? 1000 மாதிரி கண்ணுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ பெருசாக இப்போ என்ன பண்ணும்? நம்மளோட எண்ணங்கள் என்ன பண்ணும்? இந்த பெட்டியை எப்படியாவது நம்ம நப்பணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? சரிங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்வீங்க. உங்கள் துறையில் எப்படி சம்பாதிக்கலாம், அது எப்படி இந்த பெட்டி நெப்பலாங்கிற ஒரு எண்ணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சரிங்களா? அப்போது எங்கெங்கெல்லாம் காசு வைக்கணும்? பர்ஸில் காசு வச்சுக்கணும். சரிங்களா?
அதே மாதிரி உங்களோட பேகு, லேடிஸாக இருக்காங்கன்னா ஹேண்ட்பேக்கில் காசு எப்பவுமே இருக்கணும். ஹேண்ட்பேக்குமே எப்படின்னா லெதரில் வாங்கிக்கோங்க. ஹேண்ட்பேக்குமே லெதரில் வாங்கிக்கோங்க. பிளாக் யூஸ் பண்ணாதீங்க. கருப்பு வந்து நெகட்டிவை இழுக்கும். சரிங்களா? நெகட்டிவை கண்டிப்பாக இழுக்கும். அதனால் என்னென்னா வேற எந்த கலராக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா இப்போ நல்ல ஒரு லெதர் பேக் கிடைக்க மாட்டேங்குது. ரேட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, லேடிஸாக இருந்தால் என்ன பண்ணுறீங்க, ஹேண்ட்பேக்கில் வைங்க. ஜென்ஸாக இருக்கீங்கன்னா நிறைய நேற்றே ஒரு 4 பேர்த்திட்ட பார்த்து 4 பேர்த்திட்டு பர்ஸே இல்லை, எல்லாம் சும்மா ஜோப்பில் வச்சுருக்காங்க. சரிங்களா? பர்ஸுன்னு வச்சு அதுக்குள்ளே தனி அறையில் பணம் வைக்கிறது தான் சிறப்பு. ஓகேங்களா? அதில் வந்து பணம் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தான் உங்களுக்குன்னு உண்டான முன்னேற்றங்கிறது தெரியும், உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பர்ஸில் வைக்கிறோம். வைப்பீங்களே, அங்கே நீங்கள் எங்கெல்லாம் வண்டி 2 வீலர் வச்சுக்கிறீங்களோ அதுலேயும் கொஞ்சம் எங்கெல்லாம் காசு வைக்க முடியுமோ அங்கெல்லாம். திடீர் ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு எப்படின்னா ஒரு மைண்டு, நம்ம எங்கெல்லாம் நம்ம வந்து புலங்குறோம்னா அவங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோமோ, சரிங்களா, பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் காசு இருந்தாலே நம்ம மனம் வந்து ஒரு வைப்ரேஷன் என்ன பண்ணுவோம்னா, பரவாயில்ல நம்மளுக்கு காசுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயம் இல்லை, எங்கே வேணாலும் அப்படியே போயிடலாம். இல்லாட்டி எங்கே போய் ஏடிஎம்ல போய் காசு எடுக்கணும், இல்லை இப்போ நம்ம காசு இருக்குதான்னு பார்த்துக்கணும், இல்லை அங்கே போய் பெட்ரோல் அடிக்கிற நேரம் காசு இருக்காது. புரிஞ்சுதுங்களா? அதனால நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா இடங்களிலும் மெயினாக பீரோ, பர்ஸு, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வீட்டில் வந்து அரிசி வைக்கிற இடத்துல காசு வைக்கலாம். ஓகேங்களா? அரிசி வைக்கிற இடத்துல காசு வைக்கலாம். இதெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்வலையும் ஒரு ஆற்றலையும் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? அதிர்வலையும் ஒரு ஆற்றலையும் கொடுக்கும். உங்கள் மனசு வந்து நம்ம கையில் இத்தனை பக்கம் காசு இருக்குது, அப்புறம் ஒரு மனம் ஒரு தைரியமாயிரும் இல்லையா? சப்போஸ் நிறைய உங்களால் வைக்க முடியல, நீங்கள் என்ன பண்ணலாம், 1000 ரூபாய்க்கு 10 ரூபா ஒரு கட்டு வாங்கி கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? 10 ரூபா கட்டும் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். பார்த்தா நம்ம ஏதோ ஒரு பணம் இருக்கணும். அது பெரிய பணமாக இருந்தாலும் சரி, சின்ன பணமாக இருந்தாலும் சரி. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கே மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லையும் கூட கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, சம்பாதிக்கணும்னா திட்டம் வேணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருப்பாங்க. சரிங்களா? இங்கே வந்து நான் வந்து சென்னைக்கு வந்தேன் அப்படின்னா ஒரு ஹோட்டல்ல இருந்து நான் வாங்குவேன். ஓகேங்களா? இன்னைக்கு காலையில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் நம்ம இன்னைக்கு ஆர்டர் பண்ணோம். டிஃபனு ஆர்டர் பண்ணது வந்தது என்னாச்சுன்னா, பூரா அதில் எல்லாம் கொட்டிருச்சு, சாம்பாரெல்லாம் கொட்டிருச்சு. இதே மறுபடியும் ஒரு ஹோட்டலுக்கு நம்ம ஆர்டர் பண்ணோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, நீட்டாக எல்லாத்துலேயும் பாக்ஸ் பாக்ஸாக பேக் பண்ணி, இப்போ அப்படித்தான் எல்லா பக்கமே கொடுக்குறாங்க. நல்ல பெரிய ஹோட்டலில் இப்போ நேற்று ஒரு 10 பேர்த்துக்கு அங்கே தான் சாப்பாடு வாங்கினோம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே ஹோட்டலில் 2வது டைம் நான் ஆர்டர் பண்ணேன். சாப்பாடு அதாவது ஃபுட்டும் நல்லாயிருக்கு, அந்த பேக்கிங்கும் நல்லாயிருக்கு. ஓகேங்களா? இதில் நம்ம என்ன தெரிகிறோம் அப்படின்னா, எந்த தொழில் பண்ணாலும் சரி, என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வேலைக்கே போனீங்கனாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த தொழிலில் சுத்தமாகவும் இருக்கணும், தெளிவாகவும் இருக்கணும். அதில் வந்து பார்த்தாலே மற்றவங்கள வசீகரிக்கிற மாதிரியும் இருக்கணும், தனித்தன்மையாக தெரியணும். சரிங்களா? ஏன்னா வந்து நம்மளோட அறிவு, நம்மளோட புத்தி, நம்மளோட அறிவு, நம்ம பேச்சு, இதைத்தான் நம்ம மூலதனமாக வச்சு நம்ம என்ன பண்ணணும். இப்போ வேலைக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அவங்க சிறப்பாக அவங்க வேலை செய்கிறாங்க, டேலண்ட்டாக இருக்காங்க.